வணக்கம். நமது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சி வெற்றிகரமாக 10 ஆண்டுகளை நிறைவு செய்து 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. உண்மை மற்றும் நடுநிலை செய்திகளுக்கு உத்தரவாதம் தரும் இந்த பயணத்தில் உடன் இருக்கும் உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு எங்கள் உளமார்ந்த நன்றி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் குழந்தைகள், பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இன்று தொடக்கம். சென்னை ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கில் மாலை 5 மணிக்கு தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் விஜய். சமூக நீதி என்ற பெயரில் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். ஆளுநர் உரையில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து அறிவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜயிடம் வலியுறுத்தியதாக அன்புமணி தகவல். தமிழ்நாட்டில் உடனடியாக சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். இதனுடைய அறிவிப்பு வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையில் அறிவிக்க வேண்டும் என கோரிக்கையோடு அவரை சந்தித்தோம். தாவேக ஆட்சியில் ஊழல் குறைந்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி பாராட்டு. ஆட்சியாளர்கள் மாறியுள்ளார்கள், அதிகாரிகள் தான் இன்னும் மாற வேண்டும் என்றும் கருத்து. செஞ்சிட்டு இருக்கிறாங்க, நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது. ஊழல் பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. இந்த சிஸ்டம் இன்னும் எப்படியாவது இன்னும் 2-3 மாதம் ஆகும். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நம்ம பெரிய அளவில் நிறைய இடத்துல ஊழல் குறைஞ்சிருக்குது. அந்த ஒரு சிஸ்டமை மாற்றுறது, ஏன்னா இவங்க மாறி இருக்கிறாங்க, ஆனால் அதிகாரிகள் இன்னும் எனக்கு மனசு மாறல. இன்னும் அவங்க மாற்றுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ஒரு ராஜ்யசபா எம்பி தேர்தலில் காங்கிரசின் பிரவீன் சக்கரவர்த்தி வேட்புமனு ஏற்பு. தாவேக ஆதரவுடன் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி எம்பியாக தேர்வு செய்யப்பட வாய்ப்பு. சோலார் மின் உற்பத்தியில் தமிழ்நாடு பின்தங்கியுள்ளது என்று அமைச்சர் CTR நிர்மல்குமார் கவலை. சோலார் மின் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் மின் தேவையை பூர்த்தி செய்வோம் என்றும் நம்பிக்கை. சிஇஓக்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்காங்க. ஸோ இதில் தமிழ்நாட்டிலையும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, நிறைய டிரான்ஸ்பரன்சிஸ் நம்ம கொண்டு வர பார்க்குறோம். ஏன்னா சோலார்லேயும் விண்டுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ்பரன்சிஸ் கொண்டு வர பார்க்குறோம். இன்றைக்கி பேசுகிறப்பே சொன்னாங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல ரெனியூபிள் எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணதே தமிழ்நாட்டில் தான். ஆனால் இப்போ தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட மிகவும் பின்தங்கி இருக்குது சோலார்லேயும் விண்ட்லேயும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும். மின்வெட்டு எதனால் ஏற்படுகிறது என்பதை ஆய்வு செய்து விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு சிலரால் வேண்டுமென்றே ஏற்படுத்தப்படும் மின்தடைகளை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். எங்கெங்கெல்லாம் மின்வெட்டு இருக்குது, எவ்வளோ நேரத்தில் சரி பண்ணுறோன்னு சொல்லி நேற்றிருந்து பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் ஒவ்வொரு நிமிஷமும் எந்தெந்த மின்வெட்டு எதனால் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் ஒரு தவறான நபர்கள் அதை வேண்டுமென்றே ஃபியூஸ் எல்லாம் இது பண்ணி, இல்லை அங்கே பவர் ஃபெயிலியர் வர வைக்கணும்னு நினைக்கிறேன், அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் எதனால் பிரச்சனைகள் சரி பண்ணுறோம், ஒரு சில இடத்துல வேண்டுமென்றே செய்யப்படும் விஷயங்களையும் நம்ம யார் யாரெல்லாம் கண்காணிக்கோடு பிடிக்கப்படுதோ அதெல்லாம் பண்ணுறோம். தமிழக மின்வாரிய அலுவலகத்தில் இருந்து திருடப்பட்ட ஹார்ட் டிஸ்குகளில் இருந்த தரவுகளை மீட்டிருப்பதாக காவல்துறை தகவல். மீட்டெடுக்கப்பட்ட தரவுகளில் எந்த ஒரு சந்தேகத்திற்குரிய அல்லது குற்றச்சாட்டுகளுக்குரிய ஆதாரங்களும் கண்டறியப்படவில்லை என்றும் தகவல். தென்கொரியாவில் உள்ள HD ஹூண்டாய் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ஆய்வு. தூத்துக்குடி கப்பல் கட்டும் தொழில் மற்றும் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக தென்கொரியா பயணம். மக்களுக்கு சாதி சான்றிதழ் விரைவாக கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். பட்டா மாறுதலில் ஏற்படும் காலதாமதத்தை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் உறுதி. குறிப்பாக மக்களுக்கு தேவை சாதி சான்றிதழ் விரைந்து கிடைக்கப்பட வேண்டும் என்பதுதான். அது எந்த முறையிலே அது மாற்றப்பட வேண்டும் நிரந்தரமாக என்பதற்கு ஒரு முடிவுகள் மேற்கொள்ள இருக்கும். பட்டாக்களை ஒரு விற்கிற போது, வாங்குகிற போது
அதிலே காலதாமம் ஏற்படாமல் அந்த பட்டாக்கள் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஏனென்று சொன்னால் அதிலே தான் இருக்கிற குறைபாடுகள் எல்லோரும் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். ஆக அந்த சுட்டி காட்டுகிற குறைபாடுகளை எப்படி நாம் விரைந்து செயல்படுத்த வேண்டும், டிஜிட்டல் மூலமாக வேறு முறைகளில் இதை எப்படி ஒழுங்குபடுத்த வேண்டும், பதிவுத்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து அந்த பணிகளை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஆய்ந்து அந்த பணிகளை விரைந்து செய்வதற்காக நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டோம். நீர்பிடிப்பு பகுதிகளில் பதிவான குறைந்த மழை பொழிவால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து குறைவு. அணை திறப்பு குறித்து பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படுகின்றனவா என்பது மட்டும்தான் முதலமைச்சருக்கு முக்கியம். முதலமைச்சர் விஜய் செய்தியாளர்களை சந்திப்பாரா என்ற கேள்விக்கு அமைச்சர் செங்கோட்டையன் பதில். அதை பொறுத்தவரையிலும் அவரிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி, முதலமைச்சருக்கு செயல்பாடுகள் தான் முக்கியமாக நினைக்கிறார். அவரை பொறுத்தவரையிலும் நாம் சொன்னதை செய்கிறோமா, செய்து முடிக்கப்பட்டிருக்கிறதா, மக்கள் அதில் மகிழ்ச்சி அடைகிறார்களா என்பதைத்தான் பார்க்கிறார்களே தவிர பத்திரிகையாளரை சந்தித்து அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்வதை காட்டிலும் செயல் வடிவத்திலே அவருடைய திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இந்தியா கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் இணைவது குறித்து முதலமைச்சர் விஜய் தான் முடிவு செய்வார். இந்தியா கூட்டணியில் இருந்து திமுக அண்மையில் வெளியேறிய நிலையில் அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியேறி இருக்கிறது. எங்கள் கொள்கை முடிவுகள் என்ன என்பதை முதல்வர் தெரிவிப்பார். ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் 14 ஃபியூஸ் கேரியர்கள் திருடப்பட்ட வழக்கு. புழல் பகுதியைச் சேர்ந்த வினித், தினேஷ் ஆகிய இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. ஆறு மாதம் அல்ல 3 மாதம் கூட தாங்காது என்ற நிலையில்தான் தாவேக ஆட்சி போய்கொண்டிருக்கிறது என்றுதான் திமுக தலைவர் கூறினார். 3 மாதத்தில் இந்த ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று மு.க. ஸ்டாலின் சொன்னதாக அவரது பேச்சு திரித்து பரப்பப்படுவதாகவும் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. ராமநாதபுரத்தில் அமைச்சர் ஸ்ரீநாத்தை வரவேற்ற போது அமைச்சர் ராஜு ஆதரவாளர்களுக்கும் மாவட்ட செயலாளர் மலர்விழி ஜெயபாலா ஆதரவாளர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு. டென்ஷனான அமைச்சர் ராஜீவ் கட்சி தொண்டரை திட்டியதால் பரபரப்பு. நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் ஷாஜகான் பங்கேற்ற நிகழ்ச்சியில் திடீர் மின்வெட்டு. வேறு வழியின்றி LED திரை வெளிச்சத்தில் ஆய்வுக் கூட்டத்தை நடத்திய ஆட்சியர் பிரவீன்குமார். திருச்சியில் கடந்த 1 மாதமாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் சுற்றித் திரிந்த 800 கிலோ எடை கொண்ட காட்டெருமையை சுற்றி வளைத்து பிடித்த வனத்துறையினர். மயக்க மருந்து பயன்படுத்தி காட்டெருமையை பிடித்த வனத்துறை ஊழியர்கள் திண்டுக்கல் மாவட்ட காப்புக்காட்டிற்குள் விடுவித்தனர். பழனி இடும்பன் கோவிலில் 142 கிராம் தங்கம் மற்றும் 52 கிராம் எடையுள்ள வெள்ளி வேல் மாயம். நகைகள் திருட்டு குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கிடுகிடுவென உயர்ந்த அணைகளின் நீர்மட்டம்.
கடனா நதி, ராமநதி, குண்டாறு, அடவிநயினார் என அனைத்து அணைகளின் நீர்மட்டமும் கணிசமாக உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தென்காசி மாவட்டத்திற்கு உட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதன் எதிரொலி. பழைய குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 2வது நாளாக நீட்டிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 130 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,200 ரூபாய்க்கு விற்பனை. இந்தியாவில் அடுத்த 80 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு உள்ளது. கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு மற்றும் எல்பிஜி குறித்து மக்கள் கவலை கொள்ள தேவையில்லை என்றும் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி திட்டவட்டம். பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் இனி ஆண்டுக்கு 4 சிலிண்டர்கள் மட்டுமே வழங்கப்படும். மானியத்துடன் கடந்த ஆண்டு 9 சிலிண்டர்கள் வழங்கப்பட்ட நிலையில் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக மத்திய அரசு நடவடிக்கை.